வணக்கங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டோன் ஜங்ஷனுக்கு ட்ரெயின் வந்து இறங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே எடுத்து வந்து வச்சுட்டு நம்ம லக்கேஜ்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால ஷொட்டெல்லாம் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம வெளியே போகிறோம். வெளியே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக போய் வெளியில் நம்ம ட்ராவலுக்காக முன்கூட்டியே பேசி வச்சுருக்கோம் ஒரு டெம்போ ட்ராவல், அந்த வண்டியை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி முதல்ல டிஃபன் சாப்பிட போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ட்ரிப்பில் இருக்கவங்க எல்லாரும் கிளம்பி வெளியே போயிட்டு அங்கே புக் பண்ண வண்டி வந்துடுச்சான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டுருக்குறோம். அது வந்த பிறகு அங்கேருந்து கிளம்பி நம்ம போய் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு முதல்ல டிஃபன் சாப்பிடுவோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸ் ஓவராக. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வரும்போது நான் சத்ரபதி சிவாஜியை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். அதனால் வந்து இந்த வாட்டி சத்ரபதி சிவாஜி வந்து நாங்கள் போகிற வழியில் ஒரு இடத்துல முக்கியமான பிளேஸ் இருக்குது, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். நம்ம கீழே வந்து வண்டி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் முதல்ல போயிட்டு நம்ம வண்டி வந்துருச்சுக்கா இல்லையான்னு போயிட்டு முதல்ல போய் செக் பண்ணுவோம். ஏன்னா வந்து கிளைமேட் ஓவர் ஆகுறதுனால வெளியே நிற்கிறதுனால கோல்ட் ஆகிடும். ஏன்னா ஓவர் சில்னஸ் டோன் ஜங்ஷனில் எல்லாமே. அதனால் வந்து முதல்ல வெளியே போய் நம்மளுடைய வண்டி வந்துடுச்சான்னு முதல்ல செக் பண்ணிவிடுவோம். வந்துடுச்சுங்க. அதாவது பஸ்ஸு கிடையாது, பக்கத்தில் இருக்கிற டெம்போ ட்ராவல் வண்டி அந்த முன்னாடி இருக்குது. நம்ம கீழே போயிட்டு முதல்ல வந்து இதுதான் டோன் ஜங்ஷனு. இங்கேருந்து கீழே போயிட்டு நம்ம வண்டியை ஆல்ரெடி வந்து என்னோடய ஃப்ரெண்டு ரெகுலராக குரூப்பில் வர்றதுனால அவருக்கு அந்த காண்டாக்ட்லாம் இருக்கிறதுனால அந்த வண்டியை வந்து முன்கூட்டியே சொன்னதுனால முதல்ல நம்ம வரத்துக்கு முன்னாடியே வண்டி வந்துடுச்சு. அதனால் வண்டியை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம போய் பார்க்கலாம். கீழே போயிட்டு வண்டியை வேன் டெம்போ ட்ராவல் வந்துருக்கான்னு பார்ப்போம். வந்துடுச்சு. இந்த வண்டியை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் ஒரு 13 பேர் இந்த குரூப்பில் இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக போய் முதல்ல நம்ம சொன்னோம்ல சார், நம்ம டோன் ஜங்ஷன்லேருந்து வெளியே போனோடனே நான் சத்ரபதி சிவாஜியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்ட்டு. ஏன்னா அடுத்தடுத்து ட்ரிப்புக்குள்ளே போக போக வந்து நம்ம முக்கியமானதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் என்ன செய்யலாம், முதல்ல சத்ரபதி சிவாஜி சிலையை பார்த்துட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம். இப்போ பார்க்குறீங்களா, இது சத்ரபதி சிவாஜி. இந்த ஏரியாவில் இவரை வந்து ஒரு கடவுளாகவே பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக அங்கே போனேன் கிட்ட. அவங்க அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போய் கிட்ட போய் எடுங்க, நல்லா தெளிவாக எடுங்க, தெரிகிற மாதிரி எடுங்க, அங்கே மேலே கூட ஏறி போய் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேலெலாம் வேணாங்க, இல்லை நீங்கள் போய் எடுங்க சொல்லி கிட்ட போனோடனே செருப்பை கைட்டி வச்சுட்டு கிட்ட மேலே போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் ஒரு கடவுளாகவே வந்து பார்க்குறாங்க. அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க அதுக்கு முக்கியத்துவம், அந்த சத்ரபதி சிவாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ போய் நம்ம போய் டிஃபன் சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே திருநெல்வேலிக்காரர் இருக்கார். இவர் பேர் வந்து கார்த்திகேயன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டிஃபன், அதாவது தமிழ்நாட்டு டிஃபன், இட்லி வடை சட்னி சாம்பார்லாம் வந்து இவங்களே செய்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து இந்த ஏரியாவில் தான் ரொம்ப ரொம்ப வந்து அட்வான்ஸாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஏரியாலலாம் வந்து சாகுபடிலாம் வந்து அந்தளவுக்கு பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் வந்து நம்ம பார்க்குற மிஷினரிஸ்லாம் அதிகமாக வந்து மேனுவலாக வந்து ஹேண்ட்மேட்லேயே ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே சத்ரபதி சிவாஜி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி டிஃபன் சாப்பிட்டு முடிச்சோன்னே இங்கேருந்து நேராக கிளம்பி போய் நம்ம அடுத்து போகிற வழியில் என்னென்னலாம் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வண்டி ஓட்டுறவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ சாமி, இது வண்டியாது அப்படின்னுவீங்க. அந்த மாதிரி ஒரு ராக்கெட் வேகத்தில் போகிறா போல வண்டியில். ஆனால் ரோடு சுத்தமாக சரியில்லைங்க. இங்கேருந்து கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு சந்தை வந்தது, ஆட்டு சந்தை மாட்டு சந்தை. சந்தை பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தை ஆட்டு சந்தை தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். இந்த ஏரியாவில் நம்ம சொன்னாலுமே அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதிகம்னு, அதுக்கு தேவையான மாடுங்க தேவையான பாலுங்கள்லாம் அதிகமாக இங்கே வந்து யூஸ் ஆகிறதுனால அதுக்கான சந்தையும் அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. காலையில் நான் போகும்போது எங்களுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 6 மணி. 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சந்தை ஃபுல்லாக கூட்டம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாட்டு சந்தை ஆட்டு சந்தை. அந்த அளவுக்கு வந்து அவங்க அதை ஒரு வர்த்தகமாகவே செய்கிறாங்க. உள்ளே போய் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அடுத்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஷீரடிக்கு போயிட்டே இருக்கும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-4.5 மணி நேரம் டோன் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் கிளம்பி ஷீரடிக்கு போகணும். இப்போ நம்ம ஷீரடிக்கு போயாச்சு. அங்கே வந்து ஈவினிங் ஆகி போச்சு.
அந்த டைமிங்கில் ஏன்னா நாங்கள் போன உடனே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கி ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு போகலான்னு வந்துட்டோம். வந்த உடனே தரிசனம் ஷிரடி சாய்பாபாவுடைய தரிசனத்தை ஆரம்பிச்சாச்சு. அதனால வந்து நேராக அங்கேருந்து வந்த உடனே ஷிரடியிலேருந்து ரூமில் இருந்து ஃப்ரெஷ்அப் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு தரிசனம் பார்க்கணுனால தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் பர்ச்சேசிங்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருந்து அதெல்லாம் பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஷிரடி சாய்பாபாவுடைய டெம்பிள். நீங்கள் உள்ளெல்லாம் போய் வீடியோலாம் எடுக்க முடியாது, கேமராவெல்லாம் பிடிங்கிடுவாங்க. அதனால் வந்து சாய்பாபா இங்கே நான் காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்துல தான் அவருடைய கடைசி காலத்தை வாழ்ந்தார். இந்த இடத்துல இருந்து தான் அவர் எல்லாருக்கும் அவரோட அருளை புரிஞ்சார். இந்த இடத்துல தான் அவருடைய கடைசி காலத்தில் என்னென்னலாம் உபயோகப்படுத்தினாங்களோ அந்த பொருள்லாம் இருக்குது. அவர் எங்கே உக்காஞ்சாருன்றது கடைசி காலத்தில் அது இந்த இடம் தான். அவர் இருந்த இடம், அவர் யூஸ் பண்ண துணி, அவருடைய கொம்பு, அதுக்கு அடுத்து அவர் தரிசனம் பண்ண எல்லாம் பார்க்க வரவங்கலாம் வந்து அவரை பார்த்துட்டு போகிற இடம் எல்லாமே இந்த இடம் தான். நீங்கள் ஷிரடி சாய்பாபா பார்க்கணும்னா உள்ள அந்த வீடியோஸ் நான் ஃபஸ்ட்டில் டிஸ்பிளேல காமிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவருடைய சமாதி பக்கத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த இடம் வந்து அவர் வாழ்க்கையில் வாழ்ந்தபோது கடைசி தருணத்தில் இருந்த இடம் இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர் இருக்கிற இப்போ சிலை இருக்குல்ல, அந்த இருக்க கோபுரத்தை நம்ம காட்டுறோம். ஏன்னா உள்ளெல்லாம் போய் எடுக்க முடியாது, ஃபோனு அலோடு கிடையாது. இந்த இடத்துல தான், இந்த கோபுரத்துக்கு கீழே தான் சாய்பாபா ஷிரடி இருக்காரு.